40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை நாமளே உயிர்ப்பித்து எழுப்புற வாய்ப்பையும் நாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு மீண்டும் ஒரு 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 தெய்வீகமான ஒரு ஞானத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழங்கப்படும். இந்த இந்த தியானம், இந்த போதனைகள் இதெல்லாமே ஒரு அலைவரிசையா, ஒரு உயிர் சக்தியா, ஒரு புதிய செயலாக மக்கள்கிட்ட உருவாகும். மக்களே நிச்சயமா பழைய பொருளை கீழே போட்டு இதுதான் புது பொருளுங்கிறத அவங்க தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இயல்பாக உருவாக்கி தரப்படும். அந்த மரணமும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நீ நெக்ஸ்ட் நல்ல செயலுக்கு பண்ணிக்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்து அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப நீ களத்துல இருந்து பணி செஞ்சனா பிறருக்கும் பாதிப்பு வந்துடும். அப்ப இறப்புகள் நிறைய இருக்கும். நிறைய நாடுகள்ல நிறைய காலங்கள்ல நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் நிறைய இருக்கும். இந்தியாவில் ஒரு 10% தான் இருக்கும். பிற நாடுகளில் சில நாடுகள்லாம் மேப்லேருந்து தொலைஞ்சு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் நிறைய இடத்துல இயல்பாக நிற்கலைன்னா நான் நேராக செத்து போயிருப்பேன். புரியுதா? ஏன்னா நீங்கள் வர்ற ஸ்பீடுக்கு நானும் ஸ்பீடாக இருந்தேன்னு வச்சுங்களேன், இங்கே தறிக்கட்டு போயிடும். அப்போ அந்த காற்றோட தன்மையை கரெக்டாக அனுப்புனாதான் அவன் அந்த 3 ஜீவனுக்கும் சோறு போடுவான், அவனும் சோறு தின்னுக்குவான். ஒரு ஸ்டேஜில் அந்த காற்றோட தீவிரம் அதிகமாக ஆக 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 அந்த குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து வேற வடிவத்துக்குள்ளே போயிடும். இவனை வேற ட்ராக்ல கொண்டு வந்தாலும் சும்மா அப்படி இயல்பாகவே அவருக்கு நடந்து போகிறதே தியானம் மாதிரியே இருக்கும். அப்போ அவர் போனை போட்டு எனக்கு உடம்பு சூடாகுது, அதாவது இதாகுதுலாம் கேட்க மாட்டார். அவருக்கே ஒரு குரு மாதிரி எல்லாம் தெரியும். அப்போ அந்த காற்று, சின்ன காற்று உள்ளே வந்தப்போ அவரே ஸ்டடி பண்ணிடுவார், கற்பனைக்குள்ளே போக மாட்டார். இப்போ ஒன்றுகிட்டேருந்து நான் நிஜமாக இருந்தால் அதை நான் நிறைவேற்ற நான் வருவேன். நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை எனக்கு நினைவாக்கி கொடு அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்க வந்தா நானே கனவை கொளுத்துருவேன். கனவை கொளுத்துற ஒரு 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 வெட்டியான்ட்ட வந்து அந்த கனவை நிஜமாக்கி கொடுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கட்டாயம் மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு உண்டு அப்படிங்கிறதோட தேவையானவர்களுக்கு மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு என்னன்னா, பணி செய்யணும் சில மாணவர்கள் அப்படின்னு இருக்கும்ல, அவங்களுக்கு கட்டாயமாக அந்த பிறப்புகளுக்கான வாய்ப்புகள், அந்த சூழல் வந்து உருவாக்கி கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து நம்ம அடிப்படையா நம்ம வந்து சொல்றோம். நம்ம அதுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதை சொல்லி அதை கொடுக்குறோம். அப்ப நிச்சயமா இந்த பிறப்புடைய இந்த நோக்கத்துல சில பேர் வந்து அதை பயன்படுத்திக்க முடியாதவங்க அடுத்த ஒரு சூழல்ல அதை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் ஒன்று விஷயம். அதே மாதிரி ஒரு கிளியரா இந்த இந்த யுக மாற்றத்துக்குள்ள நம்மளுடைய ரோல் வந்து 100% இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த முழுசா இந்த அலைவரிசைய வேற அளவுக்கு இங்க கிடைக்கிற அளவுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் நம்ம அதுலேருந்து விடுபடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கிற விஷயமா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மாணவர்களுக்கும் நிறைய பேருக்கும் அந்த மரணத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எனக்கு பின்னாடி 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை நாமளே உயிர்ப்பித்து எழுப்புற வாய்ப்பையும் நாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு மீண்டும் ஒரு 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 தெய்வீகமான ஒரு ஞானத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழங்கப்படும். அதுல 100% நிச்சயமா இறந்தவங்களை நம்ம வந்து எழுப்புவோம் அப்படிங்கிறத, நாமளே எழுப்புவோம் அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்றேன். அவங்களுக்கு பிறப்பு கொடுப்போம். அவங்க முழு ரோலே இந்த ஞானத்து சம்பந்தமாவோ இது சம்பந்தமா தான் ரோல் வேலை செய்ய போறாங்க. அது ரோல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட செயல். அப்ப நம்ம கூட லைவ்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்குள்ள என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற செயல்ல இருந்து அவங்களுக்கு மரணத்தை இந்த மாதிரி அவங்க மீண்டும் இந்த பிறப்பு மாயைகளை மாட்டிக்காம அவங்களுடைய செயல் வடிவத்திலேருந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கி கொடுப்போம். இது கட்டாயம் வந்து நடந்தே தீரும். அதுல வந்து இது வந்து நடந்தே தீரும் அப்படிங்கிறதோட இது வந்து ரொம்ப இதுக்குள்ள இதெல்லாம் இருந்தாதான் சத்திய யுகத்தை சாத்தியப்படுத்த முடியும். அதுக்கான ஒரு சூழல், அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது தான் காத்திருந்தாங்க. அந்த வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப எளிமையா அதை வந்து ரொம்ப நிதானமா ஒரு பெரியவர் வந்து ஒரு சாலையை கடந்து போவார்ல, அந்த மாதிரி பதட்டம் இல்லாம ஒரு நிதானமா நம்மளே இந்த சாலையை கடந்து போவோம்.
நாம் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒரு ஒரு இயல்பாக மக்கள்கிட்ட வந்து கடத்தப்பட்டு கொடுத்தப்பட்டுட்டு போவோம். அதே மாதிரி இந்த இந்த தியானம், இந்த இந்த போதனைகள் இதெல்லாமே ஒரு அலைவரிசையா, ஒரு உயிர் சக்தியா, ஒரு புதிய செயலாக மக்கள்கிட்ட உருவாகும். மக்களே நிச்சயமா பழைய பொருளை கீழே போட்டு இதுதான் புது பொருளுங்கிறத அவங்க தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இயல்பாக உருவாக்கி தரப்படும். இயல்பாக இப்ப இருக்கிற தியானம், இந்த மாதிரி போதனை, இந்த மாதிரி செயல், நாமளே வந்து நீ இப்படி உட்காரு, இப்படி சுவாசத்தை இழு, இப்படி போ, அப்படி போ அப்படிங்கிற மாதிரி பள்ளி சிறார்கள்ட்டே சரி, கல்லூரி மாணவர்கள்ட்டே சரி, பொதுமக்கள்கிட்டே நம்ம அந்த மாதிரி வகுப்பு எடுக்க மாட்டோம். நாம அவங்கள வேற வடிவத்துக்குள்ளதான் அந்த ஞான வடிவத்தை, ஞான செயலை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம உருவாக்கி கொடுப்போம். அதை நம்ம பார்த்துக்குவோங்கிறத நம்ம வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து சொல்லிக்கிறோம். நம்ம வந்து அவங்கள இயல்பாகவே தியானம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம மூலியமா ஏற்படுத்தி கொடுப்போம். அவங்க நம்மளை பார்க்கும்போது, நம்மளோட உரையாடும் போது, நம்ம சம்பந்தமாக அந்த அலைவரிசையோட ஏதோ ஒரு செயல் செய்யும் போது அவங்களுக்கு அந்த இயல்பாக தியானம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஒருத்தர் இல்லாமலே ஒருத்தர் வளருவாரு, ஒருத்தர் வாழ்வாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆப்போசிட்ல ஒரு ஞான ஆசிரியர் இல்லாமலே ஒரு மாணவன் வளருவான். ஒரு மாணவனுக்கு தியானம் கிடைக்கும். ஒரு மாணவனை ப்ரொஃபஷனலா ஒரு பிடி வாத்தியார் மாதிரி ட்ரெயின் பண்ணாம ஒரு மாணவன் தியானத்துல சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாணவனா அவனோட டிராவல் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா சொல்றேன். அது உறுதியா நிகழ்ந்தே ஆகும், நிகழும். அதுக்காக தான் பணி வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது இன்னும் தீவிரமா அது வந்து அது செயல்பாடுகள்ல இருக்கும். அது இயல்பா அது அது ஆப்போசிஷன்ல அது ஒரு வேலையை அது தொடங்கும். அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கை, பக்தி, இங்க இருக்கிற வழிபாடு, இங்க இருக்கிற செயல்லாம் அது 100% அதை திரும்ப பெறப்படும். அது வந்து அவங்களுக்கே தெரியாது, இதை கையில போட போறோம், இதை விட போறோம், இது நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. நீங்க உலகம் முழுக்க இப்போ ஒரு 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 வார்ம்ல இருக்குல்ல, ஒரு வார்ம் அப்ல இருக்குல்ல, ஒரு செயல்ல இருக்குல்ல, ஒரு லைவ்ல இருக்குல்ல, இந்த பூஜை, இந்த மந்திரம் எல்லாம் இதெல்லாம் நீங்க கொஞ்ச நாள்ல நம்ம கூட பணியில இருக்கிறவங்க பார்க்கதான் போறீங்க. இதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கே தெரியாது. கையில ஒரு தட்டை வச்சுட்டு இருக்கிறாங்களா, தாம்பாள தட்டை வச்சுட்டு கற்பூரத்தை கொளுத்து, அந்த தட்டை அவங்க கையில இருக்காதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் அந்த தட்டு அவங்கள்ட்ட இருந்து இயல்பாகவே அவங்க கையாலே வைக்கப்படும். அவங்களே வச்சிருவாங்க. அப்ப இந்த அலைவரிசையுடைய பவர், அந்த இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய வேல்யூ என்னங்கிறத அவங்களால பார்ப்பாங்க. அது வந்து நடக்கும். அது இயல்பா நடக்கும். அப்ப நான் வந்து போதனை பண்ணி மாற்ற வேண்டியது இல்லை. சில இடங்கள்ல நான் பேசுவேன், சில இடங்கள்ல பேசாம அந்த அலைவரிசையோடைய அந்த செயல்பாடுகள் நடக்கும் அப்படிங்கறதுதான் விஷயம். இது வந்து டெஃபினட்டா ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுதான் நம்ம செய்ய போற பெரிய ரோலா, நம்ம செய்ய போற வேலையா அது இருக்க போகுது. ஒரு சாதகன் வந்து தன்னுடைய தியானத்துக்குள்ள நாம வந்து ஒரு பெரிய மாற்றத்தையோ ஒரு செயலோ நமக்குள்ள ஒரு வேலை நடக்குதுங்கிறத 100% அவனால அதை உணரவும் முடியும். அதே நேரத்துல ஒரு சாதகனுக்குள்ள என்ன நடக்குன்னா, வழி மாறி போகாம அவன் தடுக்கப்படுவான், அவனே அவனை தடுத்து கொள்வான். அதுவும் நடக்கும். நம்மளால என்னன்னா, அவனே நினைத்தா கூட அவன் ஒரு தீய செயலுக்கு போகாம, தீய தியானத்துக்குள்ள போயிடாம, அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு அவனுடைய சுவாசமே, அவனுடைய செயல் வடிவமே அவனை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு விஷயம், அவனே ஒரு ஆரம்ப சாதகனாவே இருந்து ஒரு குரு மாதிரி ரியலைஸ்ட் பண்ணுவான். நமக்குள்ள நடக்கிற தியானம், நமக்குள்ள இருக்கிற காற்றை அவன் ரொம்ப ஒரு உணர்றதுக்கு, அவன் அந்த காற்றோட ஒரு உரையை நிகழ்த்துறதுக்கும், காற்றோட பயணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் அவனுக்கு உருவாக்கப்படுது. இப்ப வந்து என்னன்னா, ஒரு குருவோட குரு காற்று வெளியில நிக்குது, அவன் அந்த பக்கம் ஆப்போசிட்ல நின்று குரு காற்றோட பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். என்னுடைய சத்தியலோகத்துல என்னுடைய வாய்ப்புகள்ல இருந்து என்ன கிடைக்கும்னா, இங்க குரு கிட்ட இருந்து ஃபாலோ பண்றதை குறைச்சிட்டு அவனுக்குள்ளேயே காற்று இருக்குல்ல, அந்த காற்றோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன். இது நிகழும். அப்ப நம்ம கூட இருக்கிற அந்த நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் சரி, ஒரு நாள் வந்து அவன் காற்றோட அவன் டிராவல் கிடைக்கப்படும். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எப்படின்னா, இப்ப வெளியில தேடுறான்ல, நிச்சயமா அவன் வந்து ஒரு சின்ன குடிசையில உட்காந்துட்டு கூட அவனுக்குள்ளே அவன் தேடுவான் அப்படிங்கிறது டெஃபினட்டா நடக்கும். இது உறுதியா நடக்கும். ஒரு சாதாரண பாமரன்ல இருந்து பெரியவனுக்கு வரைக்கும் இது ஒரு இயல்பாக இது நிகழப்படும். இது நடந்தே தீரும். அது வந்து அதுதான் இனிவரும் காலத்துல நடக்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படி அது நடக்குங்கிறதுனாலதான்
என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கிளாஸஸ் தேவையில்ல, தியானம் போதிக்க தேவையில்ல, நீங்க போனா அந்த தியானம் நடக்கப்படணும். என்ன நடக்கப்படணும்னா, ஆல்ரெடி கொஞ்சம் ஒருத்தனுக்கு சுவாசம், தியானம் ஒரு செயல்லாம் இருக்கு. அவனுக்குள்ள இந்த அலைவரிசை கிடைக்கப்படும் போது அவனுக்குள்ள இன்னும் பெட்டர்மெண்டான ஒரு சூழலையும், அவன் உடல் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதையும் மாத்தி அவனுக்கான ஒரு சூழல்ல அவன் அந்த காற்றுக்குள்ள பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இயற்கையா அது உருவாக்கப்படணுங்கிறது தான் நம்மளுடைய செயல்பாடுகள். அது அது வந்து அது நடந்தே தீரும். அதுக்குள்ள என்னன்னா, அவங்க சரியா இல்லாம இதை தவறா பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, அவங்கள மீண்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வார்னிங் கொடுத்தோ, ஒரு விஷயம் கொடுத்தோ சரியா வரலன்னா, நிச்சயமா அவங்களுக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒரு மரணத்தை தான் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்த மரணமும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நீ நெக்ஸ்ட் நல்ல செயலுக்கு பண்ணிக்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்து அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப நீ களத்துல இருந்து பணி செஞ்சனா பிறருக்கும் பாதிப்பு வந்துடும். அதனால எப்படி பரசுராமன் தன் தாய்க்கு வந்து விடை கொடுத்தானோ, அந்த மாதிரி நாமே சில பேருக்கு விடை கொடுக்க வேண்டிய சூழல்களுக்கு அந்த கால சூழல் தள்ளப்பட்டுருச்சுன்னா அதையும் செய்ய வேண்டிய சூழல் தான் இருக்கும். அதை செஞ்சுதான் ஆகும். அது வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ ஒருத்தரால 50 பேர் கெடுவாங்கன்னா அந்த ஒருத்தரை திருப்பி நம்ம அனுப்பிச்சுதான் ஆகணும். அங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவரை அனுப்பிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம செய்வோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுல வந்து என் மாணவராக கூட அவங்க இருக்கலாம். அதனால அதை நம்ம போய் காம்ப்ரமைஸ் எல்லாம் ஆக மாட்டோம். அவரால 50 பேர் கெடுவாங்கன்னா அவரை அமுச்சு விட்டு தான் ஆகும். அமுச்சு விட்டு தான் ஆகும்னா அவருக்கு மரணத்தை கொடுப்போங்கிறது தான் அமுச்சு விட்டு தான் ஆகுங்கிறோம். அதே அவருக்கு மீண்டும் ஒரு பிறப்பையும் கொடுப்போம். அந்த பிறப்பு அவருக்கு உயர்ந்த செயலை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய சூழல்ல சொல்றோம். இது எல்லாமே இயல்பாகவே இது நிகழதான் போகும், இது நிகழும் அப்படிங்கிறது தான் இதோடைய தாரகம். அப்ப இறப்புகள் நிறைய இருக்கும். நிறைய நாடுகள்ல நிறைய காலங்கள்ல நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் நிறைய இருக்கும். இந்தியாவில் ஒரு 10% தான் இருக்கும். பிற நாடுகள்ல சில நாடுகள்ல மேப்ல இருந்து தொலைஞ்சு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படியாப்பட்ட இறப்புகளை சந்தித்தே தீரணும். அதுல வந்து எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. சீனா, திபெத்து, சீலன்னு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துபாய், இந்த மாதிரி அரபு கண்ட்ரி இதெல்லாம் வந்து என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நிகழலாம். எப்போ எது வேணாலும் நிகழலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இதுக்குள்ள இருக்கிற சூழல்கள்லாம் வெவ்வேறு மாதிரி அவங்க இயற்கையா இதுக்கு வந்து எவனோ ஒருத்தன் கொண்டு போன வேண்டியெல்லாம் அவசியம் எல்லாம் இல்லை. என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழல். நமக்கு தமிழ்நாட்டுல இந்த 2 மாசத்துல தண்ணியால பயப்படுவான், தண்ணியால அழுவாங்க. தண்ணியால எவன் எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல நடக்கும்னு தெரியாது. தண்ணியால இப்ப எல்லாம் மழையெல்லாம் பெய்யல. நவம்பர் டிசம்பர்ல வேற ஒரு சூழல்ல எங்கேயோ ஒரு சூழல்ல நீரால ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு இந்த கால சூழல்ல இந்தியாவில் ஒரு 10% புட்டுக்கிட்டு போயிடும். 100% 10% சில இடங்கள் ரொம்ப பெரிய சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த சூழலே இந்தியாவில் போர் நடந்துகிட்டு இருக்கணும். இப்ப அந்த சூழலே கொஞ்சம் மாறப்பட்டிருக்கு. இல்லைன்னா இப்ப நம்ம போரை சந்திக்க வேண்டிய சூழல் தான் நம்ம நாடு, நம்ம தேசம் வந்து இப்ப பிரசன்ஸ்ல போரை சந்திச்சிருக்கணும். போரை சந்திக்காம இருக்கிறதுக்கு அந்த சூழல் மாறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய வெளிப்பாடு. அப்ப உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழல் வந்து உருவாகும். அது இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒரு 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 செயல் வடிவமா சொல்லணுங்கிறதுக்கு இது வந்து ரியலா பிராக்டிக்கலா இதுதான் விஷயம். அப்ப அதனால வந்து மரணம் நிறைய சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். அது அப்பதான் அது அடுத்த இடத்துக்கான ஒரு நகர்கள் உள்ள நகர்த்த முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நம்ம கூடயே இருக்கிறவங்க கூட மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த சூழல்ல விலகி போனவங்களோ அந்த சூழல்ல மாறி போனவங்களோ அதை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்ப அந்த மரணத்தை கேவலமா விட்டுறாம அந்த மரணத்தை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து அந்த மரணத்துக்கு ஒரு நல்ல செயலை செஞ்சு கொடுப்போம் தான் சொல்றேன். சரிதானே? நீங்களும் ஒரு நாள் மறைஞ்சிருவீங்க, இறந்துருவீங்கன்னு சொன்னா கூட நல்லா இருக்காது. மறைஞ்சிருவீங்க. நானும் ஒரு நாள் மறைஞ்சிருவேன். அதனால நான் மட்டும் பெரிய 10,000 வருஷம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒரு நாள் விடை பெற்று தான் ஆகணும். அப்ப அது ஒரு சூழலை உணர்ந்துக்கணும். ஏதோ நாம ஆப்போசிட்ல இருக்கிற நாம மட்டும் ஏதோ போயிடுவோமா இருக்கு. நான் ஒன்றும் பெரிய மந்திரவாதி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி நம்ம போறது கூட சூழல் வந்து பிரபஞ்சத்தை அனுமதி கொடுத்தா நம்ம போய் தான் ஆகணும். அது வந்து இதுதான். இப்போ ஒரு ஞானி என்னன்னா மறைதல் அப்படிங்கிறான். அதோட பொருள் தெரிதல், மறைதல்.
காட்டி கொடுக்கறது தெரியறது, மறைதல் காட்டி கொடுக்கறது நிறுத்திடுறது. அலைவரிசைங்கிறது தெரியறது, அலைவரிசையை நிறுத்திட்டா தெரியாது. இப்போ தெரியாமல கூட அலைவரிசையை மட்டும் வச்சுக்கிட்டு உருவத்தை தெரியாமல் காட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காது. கர்த்தர் லைவ்ல ப்ரெசன்ஸில் வேலை செஞ்சு ரொம்ப குறைவாக, ரொம்ப நுட்பமாக அதை சொல்லிட முடியாது. அப்போ தெரியாமல் அவருடைய அலைவரிசை தான் அதிக நாள் வேலை செஞ்சது. தெரிஞ்சு அவர் வேலை செஞ்சது ரொம்ப சொற்பமான நாட்களோ ரொம்ப கம்மியான ஒரு டேஸாக தான் இருந்திருக்கும். அவர் தெரியாமலே அவருடைய அலைவரிசை அங்கங்கே அப்படியே பறந்து அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். அதோடைய செயல்பாடுகள் தான். ஒரு 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 ஆர்டிபிஷியலாக ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது. அது ஒரு கனெக்ட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ ஒரு வேலையை நீ எடுக்கிற அப்படின்னா அந்த வேலை நீ செய்யணும் அப்படின்னா அது நீ தான் செய்வ. அதுக்குள்ள அது செய்யறதுக்கு ஏகப்பட்ட தடைப்பாடுகள் இருக்குன்னா அதை நிறுத்திட்டு நீ உட்கார்ந்துருக்கணும். இப்ப நீ என்ன பண்றன்னா ஒரு வேலையை எடுக்கிற, அந்த வேலையில தடை வருது, மீண்டும் அதே வேலையை நீ போராடுற. அந்த வேலைக்கு ஒரு பிரேக் விட்டு கேப் விட்டு நின்று நான் தான் அந்த வேலையை செய்யணும்னா அந்த வேலையை அதுக்கான சூழலை அமைச்சு கொடுக்கும். அப்போ போய் நீ வேலை செய்ய. நீ ஒரு இன்டர்வியூக்கு போற, ஒரு 4 இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, ஒரு 10 நாள் ஒரு பிரேக் விட்டு காத்துரு. கண்டிப்பா உனக்கான சூழல் அமையும், உனக்கான ஒரு பிரகாசமான கதவு திறக்கும். அப்போ உள்ள போகும். வீட்டுல மற்றவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நீ இப்படியே உட்கார்ந்து இருந்தா உனக்கு வேலை கிடைக்குமான்னு, நீ இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா மன உளைச்சல் ஆயிடுவ. அப்ப அந்த மாதிரி சூழல்ல ஒரு பிரேக் வேணும், கொஞ்சம் நிதானம் வேணும். அப்ப காத்திருக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இயல்பா நமக்குள்ள நேரடியா போய் மோதிட்டு வந்துடுறோம். அப்ப இயல்பா காத்திருப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ப ஒரு கேப்பை விட்டுட்டு நீ அடுத்த செட் ரெடி ஆகும் போதும் அப்பயும் அதே மாதிரி இருக்குன்னா அப்பயும் காத்திருக்கணும். அடுத்தது அப்பயும் காத்திருக்கணும். அடுத்தது தானா கதவு திறக்கும். அப்ப கதவு திறக்கிறது எப்படின்னா நீயும் திறக்கல, நானும் திறக்கல, இயல்பா இருக்கிறதுனாலதான் திறக்கப்படுது. உனக்கு வேலை கிடைக்கிறது, உனக்கு ஞானம் கிடைக்கிறது எல்லாம் இயல்பா இருக்கும்போது கதவு தானா திறக்கும். இப்ப திறக்காத போது நீ தட்டிக்கிட்டே இருக்கும்போது அது உனக்கு இயல்பை நீ மீறி வேகமா கேட்கிற. இப்ப என்கிட்ட எனக்கு தீட்சை கொடுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, நான் அதாகணும் இதாகணுங்கிறது இயல்பை மீறி கதவை உடைக்கிற, கதவை தட்டுற, அழுவுற, எமோஷன் ஆகிற, தாங்க முடியல, தூங்க முடியல, பார்க்க முடியல, இருக்க முடியல அப்படின்னு நீ செய்யற. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் கையையும் காலையும் பிடிச்சி ஆட்டி எனக்கு ஏதாவது பண்ணுங்க, என்னால முடியலன்னு கத்துனா அவர் ஓடி போய் செத்து போயிடுவாரு. ஏன்னா அவரு விட்டாதான் ஆப்ரேஷனே பண்ணுவாரு. நீ அவரை ஏதாவது பிடிச்சி தொந்தரவு பண்ணனா அவர் என்ன பண்ணுவாரு? உன்னுடைய நோயோட தீவிரம், உன்னுடைய வலி தீவிரம். ஆனா அவனை தீவிரப்படுத்தக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாதான் அவன் ஏதாவது பண்ணுவான். புரியுதா? இப்ப நீ தீவிரமாவே ஆடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? பேய் தீவிரமாவே ஆடிக்கிட்டு இருந்தா பேயை எப்படி அனுப்ப முடியும்? பேய் உள்ள ஆடும். அந்த உடலை எப்படி ஒரு சரி செஞ்சு வெளியில எடுத்துட்டு வரணும் ஒருத்தன் யோசிப்பான். அப்போ அதுக்கு ஒரு பேஸ் வேணும். அப்போ அவன் என்ன யோசிப்பானா, இது எவ்வளவு நாள் ஆடும், எப்படி ஆடும்? ஒரு ஞானியா இருக்கிறோம் அப்படிதான். எவ்வளவு நாள் ஆடும், எப்படி ஆடும், இதை என்ன பண்ணலாம், குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம், அதிகபட்சம் என்ன பண்ணலாம், இதோட காலம் இதுக்குள்ள இந்த உடலுக்குள்ள இந்த மாற்றம் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிட்டு ஒரு டாக்டர் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாரு. இவரு காலமா உள்ள போய் என்ன பண்றாரு, காலத்துக்குள்ளே போறாரு. அங்க காலத்துக்குள்ள போய் அதை அறியிறாரு. இவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம், இவருடைய செயல் என்ன, இதை எப்படி கையாளலாம், இப்ப இம்மீடியட்டா இவரை தாக்கலாமா, இவருக்குள்ள இருக்கிற விஷயத்த சரி செய்யலாமா, இல்ல பிரேக் எடுத்து நாம நிக்கணுமா அப்படின்னா கொஞ்ச நாள் இவர்கிட்ட இருந்து இருக்கிற அந்த தன்மைகள், அந்த செயல்பாடுகள்ல நீங்க ஒரு பார்த்துட்டு விட்டுருங்க. அது கொஞ்ச நாள், ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகும் அவர் அந்த இயல்பு தன்மைக்கு வர்றதுக்கு. ஆனா இப்பயே அவர் இந்த நிமிடமே நீங்க மாத்து உங்க கண்ணை வச்சு அப்படியே செலுத்தி ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு தான் கோவத்தோட வந்திருக்கிறாரு. நீங்க செலுத்த முடியாது, அதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாள் அவர் அதை கடக்கப்படணும் அப்படின்னு இருக்கு. அதனால நீங்க இயல்பா கொஞ்சம் நின்னுங்க அப்படின்றாங்க. இப்ப நான் நிறைய இடத்துல இயல்பா நிக்கலன்னா நான் நேரம் செத்து போயிருப்பேன். புரியுதா? ஏன்னா நீங்க வர்ற ஸ்பீடுக்கு நானும் ஸ்பீடா இருந்தேன்னு இங்க தறிக்கட்டு போயிடும். அப்ப நான் இயல்பானா என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு கர்மவினையான நோயா, சீசன்ல இருக்கிற நோயா? புரியுதா? இதுதான் இதோட செயல். இப்ப சில பேர் ஏதாவது ஒரு ஜுரம், ஏதாவது சின்ன இருமல்னா உடனே போனை போட்டு டாக்டர்கிட்ட போலாமா, எங்க போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு நாள் 2 நாள்ல சரியாகிறதுக்கு மருத்துவமனை தேவையில்லை. அது இயல்பு பண்ணிக்கலாம். அப்ப மருத்துவமனைக்கு ஒருத்தர் ஞானியே அனுப்புறாருன்னா இந்த காலகட்டத்துல நீ அவரை சந்திக்கணும். அந்த அட்மாஸ்பியர்ல நீ கொஞ்ச நாள் இருக்கணும்.
அது உன் உடலுடைய சூழலும் நீ உன் பிறப்போட சூழல்லையும் அது ஒரு கனெக்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டை 3 தடவை கழுவி விடணும், 4 தடவை கழுவி விடணும், 5 தடவை கழுவி விடணும்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த மாதிரி சில உடலை சில இடத்துல படுக்க வைக்கணும், சில இடத்துல உட்கார வைக்கணும், சில இடத்துல நடக்க வைக்கணும், சில இடத்துல பேச வைக்கணும்னு கணக்கு இருக்கு. அப்ப அந்த கணக்குப்படி நீ அங்கன ஒரு வேலை செய்யு, அங்கன போய் படுத்துரு. நீ அவர் ஊசி போடுறாரு, அவர் டாக்டரா இருக்காரு, அவர் மருந்து போடுறாரு, எல்லாத்தையும் அவரே செய்யறாரு. குருவா இருக்கிற உங்க ரோல் என்னன்னா, அவன் உனக்கு ஊசி போடணும், அவன் உனக்கு மருந்து கொடுக்கணும், அவன் இடத்துல நீ படுத்திருக்கணுங்கிறது உன்னுடைய கால கணக்கு. ஆனா அவனையும் உன்னையும் சேர்த்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அத என்ன மாதிரி ஒரு சூழலுக்குள்ள கையாளலாம் அப்படிங்கிறது எனக்குள்ள இயல்பாகவே நீ எப்ப பணி செய்யணும்னு எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த திட்ட வரையில தான் நான் களம் பணி செய்வேன். உன்னுடைய பதட்டத்துக்கோ, உன்னுடைய ப்ரெஷருக்கோ, உன்னுடைய அன்புக்கோ, உன்னுடைய நம்பிக்கைக்கோ, உன்னோட பக்திக்கோ நான் வேலை செஞ்சா நான் தான் பேசிக்கா உலகத்திலே முட்டாள். உன்னுடைய வெறித்தனமான பக்திக்கு, கண்மூடித்தனமான செயலுக்கு நானும் பலிகாடு ஆயிடக்கூடாது. நீ சிவன் சிவன் சொல்லிக்கிட்டு திருடிக்கிட்டு இருப்ப. அதுக்கு நான் சிவனா ஓடி உன் பக்கத்துல நின்று நீ கொஞ்சம் ரொம்ப திருடாத, ஒரு 4-5 வீட்டுல மட்டும் திருடிக்கன்னு ஆலோசனையா சொல்லிட்டு போவேன் நானு. அப்ப உன்னுடைய கண்மூடித்தனமான செயலுக்குள்ள நானும் செயலாகக்கூடாது. அப்ப நான் காத்திருக்கப்படணும், நான் அதை ஸ்டடி பண்ணணும். அதுதான் இயல்பு. தியானங்கிறது, ஞானங்கிறது என்னன்னா, அப்படியே ஒரு பொருளை கொடுக்க கூடாது, அப்படியே ஒரு செயலை செய்யக்கூடாது, அதை பார்த்து செய்யணும். தீட்சைங்கிறது கூட எந்த மாதிரி தீட்சை கொடுக்கணும், என்ன மாதிரி வடிவம் கொடுக்கணும், எந்த காலகட்டத்தை கொடுக்கணும், அவருக்கு என்னென்ன மாதிரி வளர்க்கப்படணும், அவர் எப்படி வளருவார் அப்படிங்கிறத உன்னுடைய முழு growthல உன்னுடைய அட்டவணையையும் பார்த்துட்டு என்னென்ன மாதிரி உன் டிராவல் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே உனக்கு அந்த காற்றோட தன்மையை அனுப்பணும். அப்ப அந்த காற்றோட அளவு கொஞ்சம் மீறிட்டா கூட ஒரு குடும்பஸ்தனா இருப்பான், அவனால அங்க எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா வெறும் குடும்பஸ்தன் மட்டும் இல்ல, அவனால 3 குழந்தை வாழப்படணும். அப்ப அவன் அப்பானால கிடையாது, அவனால 3 குழந்தை வாழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் 3 ஜீவனுங்களை அவன்கிட்ட கொடுத்துருக்கிறான். இப்ப அந்த 3 ஜீவனுக்கு அவன் சோறு போடணும். நான் காற்றோட தன்மையை வேகமா அனுப்பிச்சிட்டேன்னா அவன் சோறு போட மாட்டான், அவனுக்கே அவன் சோறு தின்னுக்க மாட்டான், அவன் வெளியில ஒடியாந்துருவான். அப்ப அந்த 3 ஜீவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்றது, அது கதற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த காற்றோட தன்மையை கரெக்டா அனுப்புனாதான் அவன் அந்த 3 ஜீவனுக்கு சோறு போடுவான், அவனும் சோறு தின்னுக்குவான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த காற்றோட தீவிரம் அதிகமா ஆக 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 அந்த குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து வேற வடிவத்துக்குள்ள போயிடும், இவனை வேற ட்ராக்ல கொண்டாந்துடலாம். அப்ப இதெல்லாம் இயல்பா ஒருத்தர் கிடைச்சா மட்டும்தான் செய்ய முடியும். இப்ப இயல்பா நாம இல்லைன்னா இதெல்லாம் பணி செய்ய முடியாது. அப்ப ஒருத்தர் வாக்கு சொல்றவரு, எலுமிச்சை பழம் கொடுக்குறவரு, இல்ல வேற மாதிரி மந்திரம் சொல்றவரு, தட்டுல தகடுல எழுதுறவரு, இவரெல்லாம் நீங்களும் இயல்பா இல்லை, அவரும் இயல்பா இல்லை. அவரு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் வர்ற கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒருத்தர் போராடுறாரு. நீங்க கஸ்டமரா இருந்தான்னா நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் இயல்பா தான் இருப்பேன். நீ இரு, நீ என்னை பாரு, கும்பிடு, என்னை திட்டு, என்னை பார்க்க வராம போ, ஆனா நான் இயல்பை விட்டு மாற மாட்டேன், நான் இயல்பை விட்டு போக மாட்டேன். அப்படிங்கிறது தான் என்னோட செயல். என்னுடைய ரோல்ல இருந்து நான் மாற மாட்டேன். நீ கேட்காமையே நான் கொடுப்பேன், அப்பயும் நான் இயல்பா தான் கொடுப்பேன். நீ கேட்டு நான் கொடுக்க மாட்டேன், அப்பயும் நான் இயல்பா தான் இருப்பேன். நான் உனக்காக வேலை செய்ய மாட்டேங்கிறத நீ உறுதியா புரிஞ்சுக்க. நீ காலையில சாமி கும்பிடு, காலையில தியானம் பண்ணு, மத்தியானம் தியானம் பண்ணு, நைட்டு தியானம் பண்ணு. என் போட்டோவே கழுத்துல மாட்டி தொங்க விட்டுட்டா கூட நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன். நீ என் போட்டோவே பார்த்ததே கிடையாது, அப்பயும் உனக்கு நான் வேலை செய்வேன். ஏன்னா என்னுடைய இயல்புல இருந்து என்ன மாதிரி இந்த கால சூழல்ல இந்த சுழற்சியில செயல்படணுமோ அதுதான் செயல்படுவேன். இத மக்களால ரிலேட் பண்ணவோ, அதை கனெக்ட் பண்ணவோ, அதோட மிங்கிளாகவோ இந்த டிஸ்கஷன் மக்கள் தயாரா இல்லை. மக்கள் பூதியா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து இருக்கிறோம், அது கொய்யா மரம், மேலேருந்து 2 கொய்யாப்பழம் விழுகும், விழுகலைன்னா நாமளே 2 பறிச்சுட்டு ஓடிடுவோம். அப்போ ஒரு குரு கிட்ட போவோம், அவர் கொடுப்பாரு, கொடுக்கலன்னா அவரே ஆட்டி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்போம், இல்லைன்னா அவரே கடத்திடுவோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற இது ஒரு டெக்னாலஜி, ஒரு ட்ரெண்டும்பாங்களா அந்த மாதிரி அது. அப்ப சித்தர் ஞானி அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய ரோலே என்னன்னா ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்து போயிடும் அப்படிங்கிறான். எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணிடவோ நடத்திடவோ முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. அதை செஞ்சிட முடியாது இல்லை, அது செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லை. அப்ப
எதற்காக பிறப்பு, எதற்காக படைப்பு, எதற்காக வாழ்க்கை, எதற்காக திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோடைய செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட முடியாதுல்ல. அப்ப இந்த படைப்புகளை அப்படியே இப்ப இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேர்த்தையும் சித்தராக்கி விட்டுட்டா, இப்ப நீங்க உங்களுடைய இந்த கால அட்டவணையில கால சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த கால சீட்டுலாம் யாரு ஃபுல்லோ பண்றது, யாரு என்ன பண்றது? தறிக்கெட்டு போயிருமே உலகம். உலகமே ஒரு மாதிரி ஒரு செயல்பாட்டுக்குள்ள போயிருமே. இப்பயே அது ஏன் இப்படி இயங்குது அப்படின்னா, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சாட்டுப்படி தான் இயங்குது. இப்ப சாட்லாம் மீறி யாரும் இயங்கல. நிறைய கொலை பண்றாங்க, கொள்ளடிக்கிறாங்க, நிறைய தண்ணி சாராயத்தை குடிக்கிறாங்க, நிறைய கறியை திங்கிறாங்க, ஒருத்தருக்கு புரிஞ்சுக்காம வாழ்றாங்க. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை போய் இன்னைக்கு பல கணவன் மனைவி வாழ்க்கையா பல பேர் வாழ்றாங்க. இதெல்லாம் சாட்டை மீறி வாழ்றாங்களா நீங்க கேட்டா உங்களுக்கு ஆமாம்பீங்க. என்ன கேட்டா இல்ல, இப்படிதான் சாட்டே இருக்கு, இப்படிதான் இந்த பூமி இயங்கும், இப்படிதான் மனிதர்கள் இயங்குவாங்கன்னு சாட்லே இருக்கு. ஒரு மனிதன் பல பேரை ஏமாத்துவான், ஒரு மனிதன் பல பேருக்கு உதவி செய்வான். ஒரு ஸ்டைல காலையில ஏமாத்துவான், சாயந்தரம் உதவி பண்ணுவான். காலையில கொள்ளடிப்பான், சாயந்தரம் அன்னதானம் பண்ணுவான். காலையில கொலை பண்ணுவான், சாயந்தரம் குளிச்சுட்டு கோயில்ல போய் நிற்பான். காலையில பொண்டாட்டி சார்ந்து 4 நண்பர்களோடையும் அவன் பொண்டாட்டி மாதிரி வாழ்வான். அடுத்த நாள் குளிச்சுட்டு போய் கோயில் பக்கத்துல குரு பக்கத்துல மாம்பழத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்படிங்கிற சாட்லே இருக்கு. இப்ப நீ சாட்ல இருக்கிறத போய் இல்ல இந்த உலகம் கழிவு உலகம் அப்படிங்கல. இந்த சாட்ல, இந்த காலத்துல, இந்த சுழற்சியில பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் இப்படிதான் இருக்கும். உன் கையில 5G போன் இருக்குன்னா நீ டெக்னாலஜி அது கிடையாது. இந்த அலைவரிசையில உன் கையில போன் இருக்கும். இந்த அலைவரிசை, இந்த சுழற்சி இருக்குல்ல, இந்த சுழற்சியில உன் கையில போன் இருக்கும். ஆடு மேய்க்கும் போது குச்சி இருந்துச்சு, இப்ப கையில போன் இருக்குல்ல. இதுக்கு காரணம் உனக்கு போனே கூட ஆப்ரேட் பண்ண தெரியாது. அது ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த குச்சியோட அந்த பாட்டை கேட்டு போயிட்டே இருக்கிற. அப்ப என்ன சூழல்னா, இந்த சுழற்சியில ஆட்டுக்கழுத்துல கூட ஒரு செல்போன் தொங்கிக்கிட்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. புரியுதா? இதுதான் அதோடைய உண்மை தத்துவமா இருக்கக்கூடிய செயலா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம அதை சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சுழற்சி இப்படிதான். அப்ப சத்தியலோகங்கிறது இந்த சுழற்சியே மாறப்போகுது. அப்ப ஒருத்தன் இயல்பா இயங்க போறாங்க, அவன் ஒய்ஃபைய அவன் தெய்வீகமா பார்க்க போறான். ஒரு சூழல் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் அதோட சூழல். அப்ப இந்த கால சுழற்சியில இருக்கிற பெண்டிங்ல இருக்குல்ல, இப்போ சார்ட் இருக்குல்ல, அந்த சார்ட்ல காலத்தை தான் சொல்லியிருக்கிறேன். காலங்கிறது களியா இருக்கு. இப்ப இந்த பெண்டிங்ல இருக்கிற சார்ட்ல இருக்கிற இந்த கதாபாத்திரங்கள்லாம் ஒண்ணு அனுப்பிச்சு விடணும், இல்ல மாத்தணும். புரியுதா? நீனும் உட்பட தான். ஒண்ணு அனுப்பிச்சு விடணும், போய் வா மகனே அப்படின்னும், இல்லைன்னா ஒன்ன நான் மாத்தணும். இது ரெண்டுல எது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்தது நடக்க போற சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் அந்த சுழற்சிப்படி அது ஒரு மாற்றத்துக்குள்ள அது இருக்கும். அப்போ ஒருத்தர் போய் அவர் கிளாஸ் எல்லாம் எல்லாமே அவர் நார்மலாவே தியானம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் அதோடைய சுழற்சி. அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த சுழற்சி எப்படின்னா, சும்மா அப்படி இயல்பாகவே அவருக்கு நடந்து போறதே தியானம் மாதிரியே இருக்கும். அப்ப அவர் போனை போட்டு எனக்கு உடம்பு சூடாகுது, அதாவது இதாவதுலாம் கேட்க மாட்டார். அவருக்கே ஒரு குரு மாதிரி எல்லாம் தெரியும். அப்ப அந்த சின்ன காற்று உள்ள வந்தப்போ அவரே ஸ்டடி பண்ணிடுவாரு, கற்பனைக்குள்ள போக மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு சுழற்சி இந்த பூமியோடதுல நடக்கும். அதுதான் சத்தியலோகம், அதுதான் விஷயம். இப்ப இருக்கிற சாட்டு இதோட செயல் வேற. அப்ப இதுக்குள்ள பயங்கரமா புரட்சி, இந்த பயங்கரமான இந்த கலவரம், இந்த இரைச்சல், இந்த சத்தம், இந்த செயல், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் ஒரே பேட்டர்ன்ல பார்ப்பாங்க. எல்லாம் ஒன்னா இருக்கும். 20 கடை இருக்கும். 20 கடை, ஒரு நகை கடை தானே நம்ம ஊர்ல வைப்பாங்க. தொடர்ந்து ஒரு நகை கடை வச்சா 20 கடையும் வைக்கிறாங்க. அப்ப இதே மாதிரிதான் ஒரு 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 குருன்னா அவர் ஞானம் பெற்றாதான் அவர் குரு. இன்னைக்கெல்லாம் ஞானம் எல்லாம் நீங்க யார் பெற்றா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒரு குருனா யாரு? குருனா யாரு? பேசிக்கா ஞானம் பெற்றாதானே அவர் குருவா இருக்க முடியும். அப்ப ஞானம் பெறாதவர் எப்படி குருவா இருக்க முடியும்? அவர் எந்த அடிப்படையில அவர் குருவானாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க இந்தியாவில் எல்லா விதையும் குருன்னு தான் சொல்றீங்க, அவர் ஞானம் பெறலையே. அப்ப நீங்க அவங்க கூட ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாட்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுங்களா? அவ்வளவுதான் அதோட சூழல்.
அப்போ அது ஒரு சூழல் மாறும். அந்த சூழலுக்காக நடக்கும்போது அது இப்போ ஒரு சார்ட் முழுக்க ஒரு சார்ட்னா ஒரு 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 சார்ட் பேப்பரில் முழுசாக எல்லா கட்டமும் எல்லாமே இருக்கும், இந்த உலகமே இருக்கும். அந்த சார்ட் அப்படியே சுருண்டுக்கிட்டே வரும், இந்த பக்கம் விரிஞ்சுக்கிட்டே போகும், அந்த பக்கம் சுருண்டுக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் அந்த சார்ட்டு மொத்தமாக சுருண்டு முடிச்சிடும். அப்போ சுருண்டு முடிக்கும் போது ஒரு புது சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த பழைய சார்ட் அப்படியே சுருண்டுக்கிட்டே வருது, புது சார்ட் ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த புது சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா, இந்த பழைய சார்ட்டில் இருந்துச்சுல்ல, இந்த தன்மையெல்லாம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையுமே அது வேற வடிவத்துக்குள்ள மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் அதோடைய சூழல். அப்போ ஞானம்ங்கிறது ஒரு தீமையில, ஒரு கஷ்டத்துல தன்னை யாருன்னே தெரியாம ஒருத்தர் வர்றவரை அவருடைய போக்கையே மாற்றி விட்டுருவாரு இந்த குருங்கிறவர். புரியுதுங்களா? அவ்வளவுதான். மிளகாத்தூளோட வர்றவனை அந்த மிளகாத்தூளை அப்படியே குங்குமமா மாத்தி விட்டுருவாரு. அவனுக்கே தெரியாது. புரியுதுங்களா? கொலை பண்றதுக்கு கத்தி எடுத்துட்டு போனவன பூ பறிக்க விட்டுருவாரு. புரியுதா? திருட போனவன அந்த வெட்டிக்க பெயிண்ட் அடிக்க விட்டுருவாரு. புரியுதா? தலைவன் அப்படின்னு போனால ஒருத்தன், அவன் மக்களுக்கு தொண்டூரியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூழலை, அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்படிங்கிறத நம்ம அவசியமா அது புரிஞ்சு அதை பார்த்துக்கணும். அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவமா இருக்கு. அப்ப ஒரு 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 சுழற்சியும் அதே மாதிரி நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, நான் இயல்பா இருக்கிறனால தான் பணி செய்ய முடியுது. நீ இயல்பா இருக்கணும். இயல்பா இல்லாதனால தான் நீ உன்னையும் கஷ்டப்படுத்துற, உன்னை சார்ந்த உங்க வீட்டையும் கஷ்டப்படுத்துற. உன்னை எதுல கஷ்டப்படுத்துறேன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் கிடைக்க மாட்டேது, எனக்கு ஏற்ற வேலை, எனக்கு ஏற்ற வாய்ப்பு, எனக்கு ஏற்ற மனைவி, எனக்கு ஏற்ற குழந்தை. நீ ஒரு ட்ரீம் ஒன்று வச்சிருக்க, ஒரு சார்ட் கையில் வச்சிருக்கிற, அந்த இயல்புக்குள்ள வரமாட்டுற. உங்க தாய் தந்தை ஒரு ட்ரீமை வச்சிருக்கிறாங்க. இப்போ ட்ரீம் எல்லாம் சேர்ந்து நீங்க எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமே வாழ்ந்துட்டு செத்து போயிடுறீங்க. இப்போ இந்த ட்ரீமோட ஒரு குருநாதர்கிட்ட அந்த ட்ரீமை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒன்றுகிட்டேருந்து நான் நிஜமா இருந்தால் அதை நான் நிறைவேற்ற நான் வருவேன். நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை எனக்கு நினைவாக்கி கொடு அப்படின்னு என்கிட்ட கேட்க வந்தா, நானே கனவை கொளுத்துருவேன். கனவை கொளுத்துற ஒரு 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 வெட்டியான்ட்ட அந்த கனவை நிஜமாக்கி கொடுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கனவை நிஜமாக்கிறேன், ஆனால் ஒன்றை கொளுத்திடுவேன் பரவாயில்லையான்னு நான் கேட்குறேன். கனவு நிஜமாயிரும், அதை அனுபவிக்க நீ இருக்க மாட்டேன், வேற எவனாவது அனுபவிச்சுக்கிறான், நீ ஓகேவா அப்படின்னா அங்க பதில் இல்லை. புரியுங்களா? பதிலே இல்லைங்க. அப்ப நீ அதுவாகணும், நீ இதுவாகணுங்கிறதே ஒரு கனவு தான். நீ உனக்குள்ள படிப்புங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது இயல்பா இயற்கையாகவே அது ஏதோ ஒரு விதத்துல நீ படிக்கணும்னா படிச்சே தீர்வ, நீ படுக்கணும்னா படுத்துருவ. இதை எவனாலையும் மாற்ற முடியாது. இதுக்கு ப்ரெஷரேஷன் தான் போட்டு தாக்கிக்கிறது. ஆனா ஒரு இடத்துல நீ மாறுவாங்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் அவனை மாத்துவான். நீ கெட்டு போங்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் வருவான்ப்பா அவன் வீடு தேடி. புரியுதா? நீ கெட்டு போக வேண்டியதுல ஒருத்தன் வருவான் உன்னை தேடி, உன்னை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு அவதாரம் எடுத்து ஒருத்தன் வருவான். இன்ன வரைக்குமா நீ வீட்டுல இருக்கிற, வந்துரு அப்படின்னு கூப்பிடுவான். புரியுதா? உன்னை அதே மாதிரி வாழ வைக்கிறதுக்கும் ஒருத்தன் வருவான். அதெல்லாம் இயல்பாவே நடக்கும். அப்ப நாம ப்ரெஷர் ஆயிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதுல ஒன்றும் பயன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிதானே?